எங்கே அவள் என்றே மனம் தேடுதே ஆவலால் ஓடிவா அங்கே வரும் என் பாடலை கேட்டதும் கண்களே பாடிவா எங்கே அவள் என்றே மனம் தேடுதே ஆவலால் ஓடிவா அங்கே வரும் என் பாடலை கேட்டதும் கண்களே பாடிவா முத்தாடும் மார்பில் முகம் பார்க்க எண்ணும் முத்தாடும் மார்பில் முகம் பார்க்க எண்ணும் என் ஆசையின் ஓசையை கேளடி கொஞ்சம் என் ஆசையின் ஓசையை கேளடி கொஞ்சம் மெல்லிய ஆடையில் மல்லிகை பூஜினை மூடவும் வேண்டுமோ எங்கே அவள் என்றே மனம் தேடுதே ஆவலால் ஓடிவா அங்கே வரும் என் பாடலை கேட்டதும் கண்களே பாடிவா செந்தேனிலாடி பனி ஊறி நின்ற செந்தேனிலாடி பனி ஊறி நின்ற தேமாங்கனி என்று நான் தேடினேன் உன்னை தேமாங்கனி என்று நான் தேடினேன் உன்னை கைவளை ஓசையும் மைவிழி ஆசையும் காணவும் ஏங்கினேன் எங்கே அவள் என்றே மனம் தேடுதே ஆவலால் ஓடிவா அங்கே வரும் என் பாடலை கேட்டதும் கண்களே பாடிவா குமரி 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 மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க எனக்கு ஏதோ ஒரு மயக்கம் ஆமா மயக்கம் அனுமதி இல்லாம உங்க உருவத்தை ஏன் எழுதுன்னு கேக்குறீங்களா? சந்தன எழுதுற ஓவியம் சந்தங்கிட்ட அனுமதியா கேட்கலாம். அது போல அழகு எங்க இருந்தாலும் அது எழுதுறதுக்கு ஓவியனுக்கு உரிமை உண்டு. எதுக்காக வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியுமே. எதுக்காக வந்த?
நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன சொல்ல போற? என்ன, உங்க வீட்டுக்கு விருந்து கலைக்க போறீங்க. விருந்து? விருந்து? ஆமாமா, விருந்து கழைக்கத்தான் வந்தேன். அழகி அழைக்கும் போது வராம இருப்பேனா? நிச்சயமா வருவேன். அப்படியா? நான் இன்னைக்கே ஊருக்கு போறேன். நாளைக்கே நான் வந்துடுவேன். இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. நான் நினைக்கவே இல்லை. நான் வரேன் வரேன். எங்க யாராவது வராம போறீங்களோன்னு பயந்துட்டே இருந்தேன். நான் ஒருத்தை கூட விடாம நம்ம காராமத்துல கூட்டிட்டு வர சொன்னேன். அப்படி யாரு புது விருந்தாளி உங்க வீட்டுக்கு வர்றாங்க? என்னடி அப்படி கேட்டுட்ட? பெரிய மனுஷன், ரொம்ப பெரிய மனுஷன் வந்துகிட்டே இருக்காரு. பணக்காரரா? பெரிய கோடீஸ்வரன். படிச்சிருக்காரா? பல நாடுகள் சுத்தி பல பட்டம் வாங்கியிருக்காரு. ஆள் அழகா இருப்பாராடி. அடாடாடாடா, ஏன் சுத்தி வளைச்சு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? இந்த சிலைமேனிக்கு தகுந்த மலமேனி தானு பட்டன் கேளுங்கடி. ஏப்பா, மாடியில அவருக்காக புதுசா கட்டின ரூம்ல ஏர் கண்டிஷன் ஒழுங்கா வேலை செய்தான்னு பாத்தீங்களா? ஐயோ, அந்த ரூம் பக்கம் போக முடியல. என்னது? ஆமா, குளு 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 குளுன்னு ஊட்டி மாதிரி இருக்கு. ஏய் வேம்புலி, அம்மா, தினம் ஒரு டசன் ஆப்பிள் அவர் ரூமுக்கு அனுப்பிடணும். நல்லது. இது பாரு, காஃபி டீ எல்லாம் சாப்பிட மாட்டாரு, பால் தான். இன்னைக்கே 2 பசுமாட்டை வாங்கி கட்டி போடு. அது நேத்தே வாங்கி கட்டிட்டமா? எங்க அந்த அஞ்சலை பெருக்கிறேன் கூட்டுறேன், அவர் எதுக்கு போய் நிக்க போறா? அதெல்லாம் நானே பாத்துக்கிறேன் சொல்லிடு. டாக்டர் சார், நல்ல வேளை நீங்களும் இங்க இருக்கீங்க. வெளிநாடுலாம் சுத்திட்டு வர போறாரு. இந்த கிளைமேட் ஒத்துக்குமோ என்னவோ தெரியல. தினம் 2 வேளை வந்து அவர் பாடியை செக்அப் பண்ணிடுங்க. ஓ எஸ். சிங்காரி, இனிமே நீ என்னை விட்டு இன்னண்டா அசையக்கூடாது. இனிமே நான் எதுக்கு? ஐயோ, நேரம் ஆயிடுச்சு, வந்துட்டு வரேன். எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. நான் போறேன். நீ கையில மாலை எடுத்து ரெடியா இரு. டாக்டர் என் கைய பத்தி எனக்கு என்னமோ மாறி இருக்கு. வாங்க எங்கடி? எங்க பாடா? வாங்க வாங்க. குமரி வந்தாச்சு வந்தாச்சு. ஓகே, வரவேற்பெல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்க. அம்மா, நான் சொல்லல, குமரிக்கு என்ன தனி அன்பு. குமரி, ஏன் நல்லா இருக்க? தலைவாசே காணமே. ஒண்ணு இல்லைங்க, நீங்க வர போறத நினைச்சு 2 நாளா தூக்கம் இல்ல. ஓஹோ, ஐயோ, என்ன மறந்தே போயிட்டோங்க. சரி, நிக்கிறீங்களா? பாபு, உங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் சொன்னீங்க, அங்க இத்தனை பேர் நிக்கிறாங்களே. இதெல்லாம் நம்ம குழந்தையோட சிநேகிதிங்க. குழந்தையா? பொண்ணா? எல்லாம் காலேஜ் அத்தனையும். நம்ம பொண்ணு எப்பவும் 10 பேரோட கலகலப்பாவே இருக்கும். அதுல பாருங்க, எனக்கு ஆண் வாரிசு இல்ல, அதனால என் பொண்ண ஆம்பளை மாதிரியே வளர்த்துட்டேன். ஆமா, இந்த குழந்தை யாரு? ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கு. இது நமக்கு சொந்தம் தான், வீட்டோட இருக்கு. ஏண்டி குமரி, வரப்போறாரு என்னமோ குதிச்சுக்கிட்டு இருந்த, இப்ப மக்கு மாதிரி நிக்கிறியே, பேச. எனக்கு ஒண்ணும் இல்ல, அவர் களைப்பா இருப்பாருன்னு நினைச்சுதான். ஆமாமா, ஐயா 1/2 மணிக்கு ஒரு தரம் 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துவேன். அப்படியா? அப்படின்னா அவர் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டுமே. குமரி, அவரை அழைச்சிக்கிட்டு மேல போ, கையை பிடிச்சி அழைச்சிக்கிட்டு போ. வாங்க மிஸ்டர் பால். இவர்தான் பாத்தீங்கல்ல, போங்க போங்க, 10 பேரை அனுப்பிச்சு வைங்க. போ. நீ யாரு? உமா. பேரை கேட்கல. உனக்கும் அவருக்கும் என்ன உறவு? உறவுமுறைக்கு அப்பாற்பட்ட ஒரு இணைப்பு அவருக்கும் எனக்கும் உண்டு. அதுக்கு என்ன பொருள்? அம்புங்களா, பாசங்களா, ஏன் பற்றுன்னு கூட சொல்லலாம். காதலும் சொல்லலாமோ? அப்படி வெளிப்படையா சொல்ல ஒரு பொண்ணு வெட்கப்படும்ல. அந்த காதலை நான் அனுமதிக்க மாட்டேன். உலகத்துல காதலிக்கிறவங்க எல்லாம் உங்களை கேட்டுதான் காதலிக்கிறாங்களா? அம்பிகாபதிக்கு நீங்களும் அனுமதி கொடுத்தீங்களா?
இல்ல லைலாவுக்கு லவ் பர்மிட் கொடுத்தது நீங்க தானோ? நிறுத்து, நீ அவரை காதலிக்க முடியாது. ஏன்னா அவர் என்னத்தான் விரும்புறார். அப்படியா? அவரே சொன்னாரா? சொல்லணுமா? பின்ன எதுக்காக இங்க வந்த? பெரியவங்க கூப்பிட்டாங்களேங்கிற மரியாதைக்கா. எதுக்காக என்னை பத்தி பாடினார்? கவலைய மறந்து பாடுறது அவர் வழக்கம். எதுக்காக என்னுடைய உருவத்தை ஓவியமா எழுதினார்? மானையும் மயிலையும் கூட தான் ஓவியமா எழுதுறாரு. அதுக்காக அதையெல்லாம் கூட காதலிக்க முடியுமா, இல்ல கல்யாணம் தான் செஞ்சுக்க முடியுமா? உமா, ஆமா, அழக படைக்கிறது ஆண்டவனோட வேலை, அதை ஓவியமா எழுதுறது ஓவியனோட வேலை. உனக்கு தெரியாது, இந்த உலகத்துல அவர் பிறந்ததே எனக்காகத்தான். தான் கூவுறத கேட்கத்தான் சூரியன் உதிக்கிறான்னு சேவல் சொல்லுமா? நம்புறது யாரு? நிறுத்து, நான் நினைச்சா உன்னையும் அவரையும் பிரிக்க முடியும். வாயால ஊதி மேகத்தை கலைக்க முடியாதுமா. நீ 1000 சொல்லு, அவர் எனக்கு தான் சொந்தம். இது கனவு, நான் அவரைத்தான் கல்யாணம் செய்துக்குவேன். இது மனப்பால். ஏய், என் பேரு உமா. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பாரு. இன்னைக்கு போய் நிம்மதியா தூங்குங்க. குட் நைட்.